அடிப்படையில் 21 தொகுதிகளில் முன்னிலை அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? இல்லை, கடந்த தேர்தலில் கூட இந்த போஸ்டல் ஓட்ஸ் அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது சமாஜ்வாதி கட்சி பிஎஸ்பி வந்து மிக அதிகமான இடங்களில் லீடிங் இருந்தது. இவிஎம் ஓட்ஸ் கவுண்ட் பண்ண ஆரம்பித்த உடனே பிஜேபி முன்னிலையில் வந்து நம்ம பார்த்தோம். ஆகையால் உத்தரப்பிரதேசத்தில் நிச்சயமாக குறைந்தபட்சம் 70 இடங்களுக்கு குறையாமல் எங்கள் கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அது அடுத்தடுத்த சுற்றுகளில் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸும் கூட்டணி அமைத்திருப்பது என்பது. காங்கிரஸ் கட்சி அங்கே பெரிதாக பாரதிய ஜனதா கட்சியை மேட்ச் பண்ணுற அளவுக்கு அங்கே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் போன முறை அகிலேஷ் யாதவ் கட்சியுடன் இவர்கள் இண்டி கூட்டணியில் எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒரே வரிசையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு மாகாணத்தில் மாயாவதி அவர்களும் வந்து அதற்கு வந்து அவங்களை ஒத்துக்கிட்டு இண்டி கூட்டணிக்குள்ள வராம தனியாக போட்டி போடுகிறார்கள். அதனால உத்தரப்பிரதேசத்தில் எண்ணிக்கையின் அடிப்படையில் பெறும் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். உங்களோட நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க, அதை பழிக்குதான் நாம பார்ப்போம். திரும்பி ஆண்டாள் பிரியதர்ஷினி, இப்போ நெல்லை தொகுதி கருத்து என்ன? அது பத்தி நெல்லை தொகுதி பரப்புரைக்கே நான் போயிருந்தேன். அதனால அங்க இருந்த மக்களோட உணர்வு என்னன்னா எப்போதுமே வெளிப்படுத்திட்டே இருந்தாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் நயினார் நாகேந்திரன் மீது ஒரு மரியாதை இருக்கிறது. ஏன்னா அவர் பொதுமக்களோடு நிறைய தொகுதிக்கு எதுவும் செய்யலைன்னா கூட மக்களுக்கான தனிப்பட்ட உதவிகளை செய்கிறாருங்கிற அந்த ஒரு ஹோல்டு தான் அதில் அதனால இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவர் இப்போது பெற்றிருக்கின்ற இந்த முன்னிலை வந்து வேண்டாம். ஏன்னா திருநெல்வேலி என்பது எப்போதுமே திமுக அல்லது காங்கிரசின் கோட்டையாகவே இருந்திருக்கிறது நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும். அதனால சார்ந்தவர்களே கொஞ்சம் குற்றங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் கூடுதலாக கவனிச்சேன். ஓகே, திரு இந்திரகுமார், ராகுல் காந்தி ரேபரேலியிலையும் முன்னிலை வைக்கிறார், வயநாடு முன்னிலை வைக்கிறார். நாட்டு போட்டி ரேபரேலியில அவருக்காக போய் பிரச்சாரம் பண்ணாங்க. இது வந்து கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா அப்படின்றத இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு பார்க்கணும். இரட்டை நிலைப்பாடு இல்ல, சிபிஎம் மாநில அளவுல தனித்தனியா போட்டிடுவோம். யாரு வெற்றி பெற்றாலும் அந்த ஆதரவு இந்தியா கூட்டணிக்கு தான் அப்படின்றது ஏற்கனவே டிக்கெட்ல இதுல முரணாகவோ அல்லது நடிப்பு என்று கருதுவதற்கோ எந்த இடமும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இதுல இன்னொரு முன்னாடி வயநாட்டுல போட்டியிட்டார், ஏன் வட மாநிலத்தில இருந்து அவர் போட்டியிடல அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டது. இப்போ அங்க போட்டின்ற அறிவித்த பிறகு அது மாறிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ 2 தொகுதியில அவர் எதை வந்து தக்கல 2 படுத்த போவதாக நான் கருதல. சவுத் வந்து 2 தடவை தொடர்ந்து வெர்டிக் கொடுத்திருக்கு, அதனால சதர்ன் கான்ஸ்டிடியூன்சி நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லலாம். ரேபரேலி வந்து அவங்க கொள்வது அந்த தொகுதியை அவர்களுக்கானதாகவே மெயின்டைன் பண்ணிக்கிறது அப்படின்ற இடத்துல இருந்து யோசித்தாலும் கூட இல்லை. ஏன்னா எங்க இருந்தாலும் அவர் வந்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கான பணியைத்தான் செய்ய மாறுகிறது. அப்போ அந்த மாநில அரசு அந்த வேலையை செய்யும் அப்படின்றதுனால இவர் எம்பி இருந்து நாடாளுமன்றத்துக்கு இடத்தில் இருந்தாலும் இந்தியா முழுமைக்குமான குரலாக அவர் ஒலிக்க வேண்டும் அப்படின்றது தான். அதனால அவர் எந்த சூர்யா சார் பேசும்போது கூட சொன்னார், அமேத்தி தொகுதியில் அவர் வந்து போட்டியிட ராகுல் காந்தியினுடைய வெற்றி, ராகுல் காந்தியினுடைய தோல்வி அப்படின்றத எல்லாம் தாண்டி இந்திய அரசியல் அப்படின்றது வந்து 2 தனிநபர் சித்தாந்தங்களுக்கும் இடையிலான ஒரு சிக்கல். அதை இந்த தேர்தலில் எப்படியாவது காந்தி கருதாமல் தவிர்த்தது ராகுல் காந்தியினுடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. வேண்டுமென்றால் ரேபரேலியில் தாக்கல் பண்றதற்கு வந்து ராகுல் காந்தி ரெடியா இருக்கிற போட்டி அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால, நீ ஏன் அங்க வரல, நீ ஏன் இங்க வரலன்னு பேசிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடைத்திட போறது கிடையாது. எண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி இதை தனிப்பட்ட சண்டையாக மாற்றவில்லை. ஸ்மிருதி இரானி இதை தனிப்பட்ட சண்டையாக வா சண்டைக்கு அப்படின்னு கூப்பிடும் போதும் கூட அவர் ரொம்ப நிதானமாக அடுத்து பிரதமர் வேட்பாளராக முன்மொழியப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய பெயர் அந்த இடத்தை பெற்று இருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் இதை தனிப்பட்ட சண்டையாக மாற்றாமல் அது வின்னபிலிட்டி கன்சர்னோ அல்லது வந்து அந்த தொகுதியின் மீதான பிரியமோ அவர் அமேதியில் போட்டியிடாமல் ரேபரேலியில் போட்டியிட்டது சால பொருத்தமானது அப்படின்னு தான் நான் கருதுறேன். ஓகே ஓகே, இப்ப தமிழ்நாட்டோட முன்னிலை நிலவரங்களை நம்ம விவரத்தை நாம பாக்குறோம். ஈரோடு தொகுதியில அதிமுக வேட்பாளர் முன்னிலை வைக்கிறாரு அப்படின்ற அந்த விவரங்களையும் கூட நாம பார்த்தோம். கரூர்ல முன்னிலை நிலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி முன்னிலை வைக்கிறாங்க. அப்படி பார்க்க எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது ஈரோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வேட்பாளர் அசோக் குமார் முன்னிலை வைக்கிறாரு அப்படின்றத பார்க்க முடியுது. சோ ஈரோடு மேற்கு தான் இன்னமும் இருக்கு அப்படின்ற ஒரு வகையில இதை பார்க்க வேண்டி இருக்கா திருமிக ஆண்டாள் பிரியதர்ஷினி? இது தபால் வாக்கு தானே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல இப்ப இருக்க ட்ரெண்டுக்கான கருத்து நீங்க சொல்லலாம். இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு நிச்சயமாக நம்முடைய திமுகவுக்கு இதை இல்லை தான் பார்க்க சொல்றேன். இத்தனை சூழ்ச்சிகள், இத்தனை திரைமறைவு வேலைகள் எல்லாவற்றையும் மீறி திமுக ஓரளவு வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ஒரே ஒரு இடத்துல தானே அதிமுக முன்னணியில் இருக்கு இல்ல, தபால் வாக்குல.
இல்ல இப்போ 40 தான் இலக்கு அப்படின்னு திமுக சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ நெல்லையில முன்னிலையை வைக்கிறார் நயினார் நாகேந்திரன், ஈரோடுல அதிமுக முன்னிலையை வைக்கிறாங்க அப்படின்னு இப்ப இருக்கிற ட்ரெண்டை வச்சு உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேக்குறேன். இல்ல நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம்னு தான் சொல்றேன். சரி, ஓகே ஓகே. திரு எஸ்ஜி சூர்யா, அப்போ நெல்லையில முன்னிலை வைக்கிறார் நயினார் நாகேந்திரன், ஈரோட்ல அதிமுக முன்னிலை வைக்கக்கூடிய சூழல்ல பார்க்க முடியுது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் அப்படின்றது வந்து ஃபாலோ ஆச்சு அப்படின்னா நெல்லையில அந்த வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இல்ல, கல யதார்த்தம் வேறையாக இருக்கு. இந்த ட்ரெண்ட் நிச்சயமா மாறும்னு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவங்க சொல்றாங்க. இல்லை, நிச்சயமா நெல்லையில் ஜெயிக்கணும்னா இன்னும் சில இடங்களை எதிர்பார்க்கிறோம். அப்புறம் சில இடங்களில் இரண்டாவது இடம், அதாவது திமுக கூட்டணி ஜெயிக்கிற பட்சத்தில் இரண்டாவது இடத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளையும் குறைந்தபட்சம் 7-8 தொகுதிகளில் நாங்கள் வந்து கண்கூடாக பார்க்கிறோம். இப்போ அந்த கட்சி தமிழகத்தில் எந்த அளவுக்கு அமைப்பு பலம், இதற்கு முன்னாடி தேர்தல்களில் பெற்ற வாக்குகள், பெற்ற வெற்றிகள், இது எல்லாத்திலையும் கருத்தில் கொள்ளும்போது முதல் முறையாக கூட நாங்கள் ஒரு 3வது அணியை கட்டமைத்தோம். அப்போ வந்து தேமுதிக வந்து பெரிய கட்சியாக இருந்தது, 14 இடங்களில் போட்டி போட்டாங்க. நாங்கள் வந்து வெறும் 7 இடங்களில் தான் அந்த தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி சின்னத்திலையும் 19 இடங்களில் எங்கள் சொந்த வேட்பாளர்களையும் களம் இருக்கிறதுனால பெரிய வெற்றியாக தான் நாங்கள் பார்ப்போம். அந்த முடிவு தான் நாங்கள் எதிர்பார்க்கவும் செய்கிறோம். ஓகே, நெல்லையில முன்னிலை வைக்கிறது திரு எல்முருகன் பின்னடைவை சந்திச்சிருக்கிறாரு. ஸோ இந்த 2 பேட்டர்னையும் நீங்க எப்படி போதும், பட் நீலகிரி தொகுதியிலும் நாங்கள் வாங்கக்கூடிய வாக்கு என்ன அப்படின்றது மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள. கூட்டணியிலே 98-99 நாங்கள் எம்பி இடங்களை வென்றிருந்தால் கூட இந்த அளவிற்கு அதிகமான வாக்கு வங்கி கொண்ட ஒரு பாராளுமன்ற தொகுதியாவோ பகுதியாவோ எங்களுக்கு இருந்ததில்லை. ஆகையால் இப்போ போடக்கூடியது வருங்காலத்திற்கான ஒரு விதையாக பார்க்கப்படுமே தவிர. கூடுதலா இதுல ஒண்ணு சொல்லலாம், எதிர்பக்கத்தில் இருப்பவர்களை எப்படியெல்லாம் இவர்கள் அச்சுறுத்தினார்கள் அல்லது பின்வாங்க வைத்தார்கள் அல்லது அந்த